பாடுகளின் வழியாய் நம்மை பூரணப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே பவுலும் பர்னபாவும் அவர்கள் லிஸ்தீராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்ப வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி என்று சொல்லி உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே பரவலாக பிரசங்கிக்கப்படுகிற ஒரு பிரசங்கம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு பாடுகளே இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு வியாதி இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு உபத்திரவம் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி அவரை ஒரு வைத்தியராக அல்லது நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவராக அல்லது நம்மைக்கு முழுவதும் விடுதலை தந்து இந்த உலகத்திலேயே பரலோக வாழ்வை அனுபவிக்க வைக்கிறவராக இயேசு நம்மை மாற்றிவிடுவார் என்கிறது போல அநேக போதனைகள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறான், சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தும்படியாக அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்கள் மத்தியில் அவர் பிரசங்கித்த காரியம் என்ன? இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், இவைகளின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. மலை பிரசங்கத்தில் கூட இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், 2 பேர் வீடு கட்டுகிறார்கள், ஒருவர் கன்மலையின் மேல் கட்டுகிறார், ஒருவர் மணலின் மேல் கட்டுகிறான் என்று சொல்லும் பொழுது 2 வீட்டிற்குமே ஒரே விதமான சோதனைகள் வருகிறதை அவர் அங்கே தெளிவாக எடுத்து காட்டுகிறார். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த அவருடைய வசனத்தின்படி கட்டப்பட்ட கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடு அப்படியே உறுதியாய் நின்றது. அவருடைய வசனத்தின்படி கேட்காமல் கட்டப்பட்ட மணலுக்கு ஒப்பாக கட்டப்பட்ட அந்த வீடு கீழே விழுந்தது என்று சொல்லுகிறார். அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரே வித பிரச்சனைகள் வருவது உண்டு. ஆனால் நாம் நிறைய நேரங்களிலே நாம் மற்றவர்களை பார்த்து, மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாதது போல நாம் நினைத்து நிறைய நேரங்களிலே நம்மையே நாம் உடைத்து கொள்ளுகிறோம். அல்லது அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் தினமும் இந்த போராட்டம் என்று சொல்லி நம்மையே உடைத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு கதையிலிருந்து நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒரு குடியானவன், ஒரு ஏழை மனிதன், அவன் ஒரு கழுதையையும் வளர்த்தான், ஒரு ஆட்டுக்குட்டியையும் வளர்த்தான், 2ஐயும் வளர்த்தான். அப்பொழுது இந்த கழுதையை தினமும் அவன் பொதி சுமப்புவதற்காக அதை பயன்படுத்துவான். அதிலே சுமைகளை அதை ஏற்றிக்கொண்டு வெளியே செல்வதும், அது சரியாக அது கொஞ்சம் வேகமாக போகலை, மெதுவாய் போச்சுன்னா அதை ஒரு தடி எடுத்து மெதுவாய் அடிப்பதும், இப்படியாக அந்த கழுதையை அவன் தினமும் வேலையில் அதை அவன் பழக்கப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு வேலையும் கிடையாது. அது சாப்பாடு வைக்கிற நேரங்களில் அதற்கு போடப்படுகிற அந்த இலைகளை, அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு வைக்கிற தண்ணியை குடித்து கொண்டு அது அவன் வீட்டிலே வந்து ஓய்வெடுக்கும் பொழுது உட்காருகிற நேரத்தில் அவனுடைய மடியிலே அங்கே இங்குமாக அது விளையாடி கொண்டு அவன் மடியிலே படுத்து உறங்குவதும், அவனுடைய வீட்டிலே ஒரு பிள்ளையைப் போல அது அங்கே இங்கேயுமாய் அலைகிறதை பார்த்துட்டு இந்த கழுதைக்கு ஒரு ஏக்கம். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பொதி சுமக்கிறோம், வேலை செய்து கொடுக்குறோம், ஒரு நாள் கூட நமக்கு சாப்பாடு நாம் வேலை செய்யாமல் சாப்பிடலை, டெய்லி நம்ம வேலை செய்கிறோம், சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி ஒரு வேலையும் செய்யாமல் இது நல்லா துள்ளி கொண்டு வீட்டில் பிள்ளையை போல் அவனுடைய மடியில் படுப்பதும், வீட்டில் எல்லாராலும் கொஞ்சப்படுகிற ஒரு நிலைமையில் இருக்கிறதே என்று சொல்லி இந்த கழுதை அநேக நாட்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கிற நேரமெல்லாம் இதற்கு பொறாமையாக இருந்தது. ஐயோ, என்னுடைய பிறப்பு, என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட
பாடுகளின் வழியாக நான் செல்ல வேண்டியதாக இருக்கிறதே, இந்த ஆட்டுக்குட்டியானது இத்தனை சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அது நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்களிலே ஒரு நாள் திடீரென்று சொல்லி அந்த குடியானவன், இந்த ஏழை மனிதன் தன்னுடைய அருவாளை அழகாக தீட்டி கொண்டிருந்தான். தீட்டி கொண்டிருந்த உடனே அதை பார்த்த கழுதைக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஐயோ, இவர் நம்ம என்ன தப்பு பண்ணினோமோ தெரியலையே, இவர் இந்த அருவாளை மிகவும் நல்லா கூர்மையாக தீட்டுகிறாரே என்று சொல்லி பயந்து கிடுகிடுகிடு நடுங்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த அருவாளை அவன் கொண்டு வந்தான். அது கழுதைக்கல்ல, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கழுத்தை வெட்டி அதை நல்ல மட்டன் சமையல் செய்கிறதற்காக அந்த ஆடை அவன் வெட்டி அதை சாப்பிட்டு விட்டான். அப்போது தான் இந்த கழுதைக்கு தெரிந்தது, ஓஹோ, அது துள்ளினது எல்லாமே அது ஒரு நாளிலே தான் சாகிறதற்கு இல்லை, அது மரிப்பதற்கு ஏதுவாகத்தான் இருந்திருக்கிறது. நான் வேலை செய்கிறதினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனை வராதபடிக்கு நான் காக்கப்பட்டிருக்கிறேனே என்று நினைத்து அன்றைக்கு தான் அந்த கழுதை மிகுந்த சந்தோஷப்பட்டதான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அதுதான். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பவுல் அப்போஸ்தலனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் எந்த சபைக்கு போனாலும் அவர் அந்த சபைகளிலே அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிறதை அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்லும்போது கூட சொல்லுகிறார், எல்லா இடங்களிலும் எனக்கு உபத்திரவங்கள் உண்டென்று நான் ஆவியானவரால் எனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பட்டணங்கள் தோறும் ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, நமக்கு பாடுகள் உண்டு. அவைகளை மேற்கொள்கிறதற்கு நமக்கு பலனை தந்து அவருடைய வருகையிலே நாம் கைவிடாமல் இருக்கும்படியாக நம்மை வழிநடத்துகிறதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த சத்தியங்களின் மூலமாய் கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே,